வணக்கமின் தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. அர்த்தநாரீஸ்வரர் திருமலையில் கொடியேற்றத்தோட 1ஆம் திருவிழா இன்னைத்த நாள் ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பற்றின ஒரு குட்டி தகவலை பார்க்கலாம். நம்ம அர்த்தநாரீஸ்வரர் மலையோட மொத்த ஹைட் பார்த்திங்கன்னா 650 அடி. இந்த வடக்கு கோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 84.5 அடி. இந்த வடக்கு கோபுரத்தை கட்டின அரசரோட பேர் கிருஷ்ணதேவராயர். இவர் 1512 வருஷம் இதை கட்டி முடிச்சிருக்காரு. அதாவது வடக்கு கோபுரத்தை மட்டும். நம்ம 60ஆம் படி முருகனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதரே போற்றி வழங்கப்பட்ட ஒரு முருகன்னா நம்ம 60ஆம் படி முருகர். நம்ம மலை பார்த்திங்கன்னா 2000 அடி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 2000 அடிக்கு மேலே இருக்குது. இவ்வளவு சிறப்புமிக்க இறைவனோட தேர் திருவிழா இன்னையிலேருந்து ஆரம்பமாகுது. அனைவரும் வருக, அம்மையப்பனருள் பெருக. இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு சூப்பரான பொட்டேட்டோ மசாலா குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு, இது கூட கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற ஒரு குருமா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த ஸ்மாஷ் பண்ணி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ்ஸே ஆட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ண போகிறோம். நான் எண்ணெயை ரொம்ப நேரமாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு இல்லை, பட்டை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர அந்த டைமில் வெங்காயமையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இது கூட தேவைக்கேற்ற அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கறி மசாலாவையும் மிளகாய் தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் சம்மர் சீசன்னால் அம்மா அதை யூஸ் பண்ணல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா குக் பண்ணுறோம். நல்லா இப்படி குக்காகி வரும்போது இது பார்த்திங்கன்னா, இந்த பாவ் பாஜிக்கு தர அந்த சன்னா மசாலா மாதிரியே இருக்கும். பட் இப்படியே நீங்கள் எடுத்துடாதீங்க, டேஸ்ட்டாகவே இருக்காது. இது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம், அதாவது இது எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப குக்கானால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை இப்படி குழம்பா வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா திக்காக எடுத்து சப்பாத்திக்கு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.